பனிக்காலத்தில் அதிகம் நம்ம பார்க்குற கேசஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஒவ்வாமை, சொரியாசிஸ் ஒரு அரிப்பு அதிகமாக இருக்குது அப்படின்றது தான் நம்ம பார்க்குறோம். இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தோல் வறட்சி. இந்த தோல் வறட்சியை நம்ம கட்டுப்படுத்தணும்னா அதுக்கு தேவை மாய்ஸ்சரைசர். மாய்ஸ்சரைசர் வந்துட்டு பெரியவங்களுக்கு சின்னவங்களுக்கு அப்படின்னு ரெண்டாக பிரிக்கலாம். நான் இப்போ பெரியவங்களுக்கான மாய்ஸ்சரைசர்ஸ் பற்றி சொல்லித்தரேன். பெரியவங்க மாய்ஸ்சரைசர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர்ஸ் பாடிக்குன்னு வரும்போது மோஸ்ட்லி 2 ஃபார்முலேஷனில் வரும். ஒன்று க்ரீம்னு ஒன்று வரும், இல்லை லோஷன் ஒன்று வரும். இப்போ க்ரீம் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருக்குது ஸ்கின், அவங்களுக்கு ஒவ்வாமை தன்மைகளும் வறட்சி தன்மையும் அரிப்பு தன்மையும் ரொம்ப அதிகமாக இருக்குது, அதுவும் பர்டிகுலராக குளிர்காலங்களில் இன்னும் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா இந்த க்ரீம்ஸ் யூஸ் பண்ணலாம். இந்த க்ரீம்ஸ்லேயுமே யூரியா கண்டெய்னிங் க்ரீம்ஸ் அப்படின்னு இன்னொரு அடிஷன் இருக்குது. இது யாருக்கு உதவும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளங்கை, உள்ளங்கால் இதெல்லாம் ரொம்ப வெடிப்பாகி ஒவ்வாமை தன்மை, சொரியாசிஸ், வறட்சி, வெடிப்பு இதோடு இருக்கிறவங்க கட்டாயம் ஒரு யூரியா கண்டெய்னிங் மாய்ஸ்சரைசர்ஸ் ஒரு நாளைக்கு 3 வேளை 4 வேளை ரெகுலராக தடவுனாங்கன்னா தே வில் பெனிஃபிட் மோர். இந்த யூரியா கண்டெய்னிங் மாய்ஸ்சரைசர்ஸ் நான் வாங்கிட்டேனே அதே பாடிக்கு தடவிக்கலாமான்னா டெஃபினெட்லி யூஸ் பண்ணக்கூடாது. அதை ஒன்லி கை காலுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும், பிகாஸ் வி ஹாவ் அ திக் ஸ்கின் ஓவர். ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா லோஷன்ஸ் ஒரு நார்மல் ஸ்கின்னாக இருக்குது, ஆனால் எனக்கு பனிக்காலத்தில் ட்ரை ஆகுது, வெள்ளையாக பூத்த மாதிரி இருக்குது அப்படின்னா யூ கேன் யூஸ் லோஷன் ஆல் ஓவர் த பாடி, எங்கே வேணாலும் பாடியில் யூஸ் பண்ணலாம். நன்றி.